இந்த முடக்குவாதம்ங்கிறது மொத்தம் 38 வகையாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதோடைய சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டில் இந்த ஜாயிண்டில் பெயினை உண்டாக்கும் சார். நீங்கள் போய் பிளட்டை செக் பண்ணோம், எங்களுக்கு நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா அப்போ கூட அதுக்கு பேர் ஜெரோ நெகட்டிவ் ஆரிய ஃபேக்டர் தான். இன்னொரு மூலிகையோடு மிக்ஸ் பண்ணி அதை வதக்கி அதை கொடுப்போம். உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வாத நீர், அதாவது டாக்ஸின், அதை உறிஞ்சி வெளியேற்றும். இப்போ 20 வாட்டி 25 வாட்டி கூட அவங்களுக்கு வயிறு க்ளீன் ஆகும். பட் அந்த பிளட்டில் உள்ள அந்த டாக்ஸின், அந்த விஷத்தை பூரா உறிஞ்சி வெளியேற்றும். இந்த வெள்ளை அணுக்கள் 2 உடையுது. அதுவே ஒரு விஷமாக மாறிடுது. நம்முடைய ஆர்கான்ஸையே, அதாவது முக்கியமாக லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி, லிவர், இந்த அவயங்களையே தாக்க ஆரம்பிச்சிருக்கு. வணக்கம், நான் கமல். தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரோட்டில் சுகாலயா வர்மக்கலை மற்றும் ஆயுர்வேதா மருத்துவமனையோட நிறுவனர் வர்மக்கலை ஆசான் சுவாமிநாதன் சாரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார், சுகமே சொல்லுங்க. முடக்குவாதம் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். ஆனால் மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் அது ரொம்ப மெதுவாக ஆளையே முடக்கிற அளவுக்கு ஆயிடுது. முக்கியமாக நீங்கள் சொல்கிறது போல் ராஜ உறுப்புகளை தான் ரொம்ப பாதிக்குது. ஆமாம் சார். நுரையீரல், இதயம், கிட்னி, கல்லீரல், இதுகளை தான் ரொம்ப பாதிக்குது. ஆமாம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். அதாவது சார், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ரொமட்டாலஜி அப்படிங்கிற ஒரு முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடும். இந்த முடக்குவாதம்ங்கிறது மொத்தம் 38 வகையாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆர்ஏ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் எஸ்எல்இ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து HLA-B27 அப்படிங்கிற பிளட் டெஸ்ட்டில் HLA-B27 பாசிட்டிவ் அப்படின்னு வந்தால் அது மட்டும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதை நம்ம அதை பார்க்குறது இல்லை. சரிங்க. ஸோ இப்படி இந்த ரொமட்டாலஜியில் குறிப்பிட்ட அளவில் மட்டும் நம்ம குணமாக்குறோம். ஆர்ஏ ஃபேக்டரை குணமாக்குறோம், எஸ்எல்ஏ கூட குணமாக்குறோம். சரி, அது கூட குணமாகி நிறைய பேர் போயிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோடைய சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டில் இந்த ஜாயிண்டில் பெயினை உண்டாக்கும் சார். இது ஃபஸ்ட்டு காலைல தூங்கி எழுந்த உடனே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், தூங்கி எழுந்த உடனே இந்த விரல்களை மடக்கி பார்க்கணும். மடக்கும்போது அதில் ஏதாவது சிரமம் இருக்குது, வலிக்குது, இந்த ஜாயிண்ட்லலாம் இந்த ஜாயிண்ட்லலாம் வலி வரும். இந்த ரொமட்டாலஜிங்கிறது இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் பெயின் வரும். அப்படின்னாலே அது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் போய் பிளட்டை செக் பண்ணோம், எங்களுக்கு நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா அப்போ கூட அதுக்கு பேர் ஜெரோ நெகட்டிவ் ஆரிய ஃபேக்டர் தான். அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான், தன்னுடல் தாக்கு நோய் தான். அதை சரி பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட்லேயே பாசிட்டிவ் காமிச்சிடும். ரொம்ப ரேராக நெகட்டிவ் காட்டும், ஆனால் சிம்டம்ஸ் இருக்கும். அது ஜெரோ நெகட்டிவ் ஆரிய ஃபேக்டர். இப்போ பொதுவாக நீங்கள் உதாரணத்துக்கு, எனக்கு எங்கேயுமே வலி இல்லைங்க, இந்த கட்டு வரலில் இந்த ஜாயிண்ட்டில் மட்டும் வலிக்குது அப்படின்னா, அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள கட்டு வரலில், ரைட் சைடு கட்டு வரலையும் அதே ஜாயிண்டில் பெயின் வரணும். வந்துச்சுன்னா அதுவும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான் கன்ஃபார்ம். இல்லை, எனக்கு கால் கட்டு வரலில் வலிக்குது, அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கணும். அல்லது கணுக்கால் மூட்டில் வலி இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் மூட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சைமல்டேனியஸாக லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் ஒரே இடத்துல ஸ்பாட்டில் வலி வருது அப்படின்னு சொன்னால் அது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான். இருக்கிறதுக்கு 99% அதுக்கு தான் வாய்ப்பு. சரி, இப்போது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு இன்றளவும் முழுமையாக குணமாக்க மருந்து இல்லை. வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம அதை அந்த நோயின் தாக்கத்தை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான அந்த வீரிய மருந்துகளை தான் மருத்துவ உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதை முழுமையாக குணமாக்குறோம். இப்படி ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கியிருக்கோம். நீங்களே நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கீங்க, நிறைய பேர் குணமாகி போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற இந்த வியாதி குணமாகக்கூடிய ஒன்று தான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு எந்த மருத்துவ முறையில் போய் சிகிச்சை எடுத்தாலும் முழுமையாக குணமாகாது. கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் போகர் சித்தர் வழிகாட்டிய இந்த வழிமுறையில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்? ஒரு 3 மூலிகை இருக்குது. தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, வர்ம சஞ்சீவி தான் அந்த மூலிகை. அது எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு. அதை தனித்தனியாக இடித்து 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் சூடு பண்ணி
ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் வலி உள்ள இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அந்த சாறு பூசி ஒத்தடம் கொடுத்துட்டு வருவோம். இது ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டு. அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், வேறு ஒரு 3 மூலிகைகளை தனித்தனியாக இடித்து சாறு எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை இன்னொரு மூலிகையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி, இந்த 3 சாறையும் மிக்ஸ் பண்ணி இன்னொரு மூலிகையோடு மிக்ஸ் பண்ணி அதை வதக்கி, அதாவது குக் பண்ணி சமைச்சு அதை கொடுப்போம். அதை அவங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாத நீர், அதாவது டாக்ஸின், அதை உறிஞ்சி வெளியேற்றிடும். சரிதானே? இது ரொம்ப ஆச்சரியம். இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு வாத நீர் மிகுதியோடு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னாக்க மூலிகையை சாப்பிட்ட உடனேயே 3/4 மணி நேரத்தில் வயிறு க்ளீன் ஆகிரும். அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க சொல்லுவோம். குடிக்கிற தண்ணி போயிட்டே இருக்கும். இந்த வாத நீரை மிகுதியாக உள்ளவங்களுக்கு 20 வாட்டி 25 வாட்டி கூட அவங்களுக்கு வயிறு க்ளீன் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வாத நீர் உடம்புல உள்ள டாக்ஸினை பூரா குறைஞ்ச பிறகு இந்த வயிற்றுப்போக்கு போகிறது குறைய ஆரம்பிக்கும். கடைசியில் சார் இன்றைக்கி சாப்பிட்டேன், நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு 20 வாட்டி கூட போணுச்சு, எனக்கு 15 வாட்டி போணுச்சு, 10 வாட்டி போணுச்சு, இப்படி பேதிக்கு போணுச்சு. ஆனால் அந்த பேதிக்கு போகிறது கூட தொந்தரவு பண்ணாது, சாதாரணமாக தான் இருக்கும். சுகபேதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். பட் அந்த பிளட்டில் உள்ள அந்த டாக்ஸினை, அந்த விஷத்தை பூரா உறிஞ்சி வெளியேற்றிடும். இப்போது என்ன செய்யும்னா, திரும்ப அந்த 10 வாட்டி 15 வாட்டி போனதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா வாத நீர் உடம்புல குறைஞ்சிக்கிட்டே வரதுனால கடைசியில் சார் நேற்று சாப்பிட்டேன் 2 வாட்டி தான் சார் போனேன், பாத்ரூம் போனேன், நிறைய தண்ணி குடித்தேன் சார், அப்படியும் 2 வாட்டிக்கு மேலே போகலை சார்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வாத நீர் வெகுவாக குறைஞ்சி போச்சு, நல்லா குணமாயிட்டாங்க, கிட்டத்தட்ட வலியும் வரல, எந்த மருந்து மாத்திரையும் இல்லை, முழுசாக குணமாயிட்டாங்க. இந்த வயிற்றுப்போக்கு போகிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மூலிகையை சாறு பூசி அந்த ஜாயிண்டை பலமாக்கி ஒத்தடம் கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உண்டான தீர்வு, சிகிச்சை முறை. ஆனால் இது எப்படி கொடுக்கணுன்னா, 3 மாத காலத்துக்கு இதே சிகிச்சையை தொடர்ந்து கொடுக்கணும். அதுதான் இதில் உள்ள விஷயம். கூடவே உணவெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம், சாப்பாடு எல்லாம். ஸோ அதெல்லாம் பத்திய உணவு தான். அது எப்படின்னா, மோஸ்ட்லி புழுங்கல் அரிசி, அது பேஸ்டாக உள்ள உணவு. காய்கறியில் கேரட்டு, முருங்கைக்கீரை, இவ்வளவு தான் கொடுப்போம். இதுக்குள்ளே பப்பாளி பழம் சாப்பிட்லாம், ராகி, கேழ்வரகு சாப்பிட்லாம், கேப்பை அது சாப்பிட்லாம். இதுதான். இதை தாண்டி வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இதுக்குள்ளேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது. புளி அறவே எடுக்கக்கூடாது, புளிப்பு சுவையே ஆகாது. சரிதானே? இப்படி ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணி 3 மாதத்தில் முழுமையாக குணமாக்கி அனுப்பிச்சிடுவோம். குணமாக்கி போனதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு அந்த கோளாறு முழுமையாக குணம்பெற்று வச்சு திரும்ப அந்த நோய் தாக்கம் அவர்களுக்கு வருவதில்லை. திரும்ப இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை இந்த நம்முடைய சுகாலயாவில் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றோம். இப்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், அந்த வெள்ளை அணுக்களுடைய வேலை வெளியிலேருந்து வரக்கூடிய நம்முடைய எதிர்ப்பாளர், அதாவது நமக்கு துன்பம் செய்யக்கூடிய கிருமிகள், அதாவது நோய் தொற்றுகள் ஏதேனும் இரத்தத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா அவற்றை எதிர்த்து போராடி அவற்றை கொன்றுட்டு, அந்த வைரஸை கொண்டுட்டு நம்மளை பாதுகாக்கிறது தான் இந்த வெள்ளை அணுக்களுடைய முக்கியமான வேலை. ஆனால் இப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த வெள்ளை அணுக்கள் 2 உடையுது. உடைஞ்சியா அது ஒரு விஷமாக அதுவே ஒரு விஷமாக மாறிடுது. சிட்ருலின் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அந்த சிட்ருலின்கிற விஷப்புரதம், டாக்ஸின், அதாவது டாக்ஸிக் புரோட்டீன் அப்படி மாறிடுது. அது அந்த விஷப்புரதம் என்ன ஆகுது, நம்முடைய நோய் தொற்றை எதிர்த்து போராட வேண்டிய அந்த தகுதியை இழந்துட்டு நம்முடைய ஆர்கான்ஸையே, அதாவது முக்கியமாக லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி, லிவர், இந்த அவயங்களையே தாக்க ஆரம்பிச்சிருது. கூடவே கண்ணை லேசாக மறைக்க ஆரம்பிச்சிடும், காதுக்குள்ளே இறைச்சல் கேட்க ஆரம்பிக்கும். இது போன்ற நம்மை பலகீனப்படுத்தக்கூடிய, முடக்கக்கூடிய ஒரு வியாதியாக, கொடுமையான வியாதியாக, தன்னுடல் தாக்கு நோயாக மாறிடும். சரி, இதற்கு தான் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இதுக்கு உலகத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எந்த மூலையிலையும் இதுக்கு மிக சரியான குணமாக்கக்கூடிய மருத்துவம் இல்லை. சரியா? ஒரு சப்ரஸில் வச்சுக்கலாம், கொஞ்சம் காலத்துக்கு வலி தெரியாமல் வாழலாம்.
இந்த ஜாயிண்ட்டு வலி வருது இல்லையா, அந்த வலி தெரியாமல் இருக்கலாம் என்று வேண்டுமானால் நாம் வந்துட்டு அந்த வீரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு வலி தெரியாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆக்ஷன் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். உள்ளுறுப்புகள் சீக்கிரமே பலகீனமாகும். சாப்பிட்ற மருந்துடைய சைடு எஃபெக்ட் வேறு இருக்குது. ஆகவே நம்முடைய ஆயுட்காலத்தை அது வெகுவாக குறைச்சிரும். சரி, அதுக்காகலாம் கவலைப்பட வேண்டாம். முழுமையான தீர்வு நம்முடைய சுகாலயாவில் இருக்குது. இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இந்த மூலிகை ஒத்தடம் ஒரு நாள், அடுத்த நாள் வந்துட்டு மூலிகை மருந்து உணவாக சாப்பிடணும். காலையில் டிஃபனுக்கு பதிலாக அதை சாப்பிடணும். அது ரத்தத்தை சுத்தமாக்கும். அந்த நோய் தொற்றெல்லாம், அந்த டாக்ஸிக் எல்லாம் உறிஞ்சி, அந்த விஷத்தையெல்லாம் உறிஞ்சி வெளியேற்றிடும். உங்களை முழுமையாக அந்த நோயிலிருந்து மீட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மருத்துவ முறையை நீங்கள் எல்லாம், உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பதிவை பார்க்கலாம், அல்லது உங்களுடைய இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாருக்கேனும் இந்த நோய் தொற்றால் பாதிப்பற்றவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவர்களை இங்கே சுகாலயாவுக்கு அனுப்பி வைங்க. அவங்கள முழுமையாக குணமாக்கி அனுப்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பேரை இந்த நோயிலிருந்து விடுவிச்சிருக்கோம், முழுமையாக குணமாக்கியிருக்கோம். சரியா? என்ன ஒன்று, கரெக்டாக நாங்கள் சொல்கிறபடி அந்த பத்தியத்தில் இந்த 3 மாதம் கழித்து கூட வீட்டுக்கு போன பிறகு கூட அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அசைவம், மற்றபடி இந்த என்ரிச்டு புரோட்டீன், அதாவது கிழங்கு பருப்பு வகைகளை தவிர்த்துட்டு வந்துடணும் அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு. சரியா? அது ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்கள் முழுசாக குணமாயிட்டீங்க என்று தான் உங்களை வந்துட்டு அனுப்புகிறோம். இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சுகமே சொல்க.